எல்லாருக்கும் வணக்கம். தங்க மாமியார் சமையல் சேனல்லேருந்து மாமி பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு சுலபமான ஒரு ரெசிபி, ஒரு டிஃபன் சாயந்தரத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு அதிகம் எதுவும் தேவையில்லை, நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பண்ணிக்கலாம். இன்னைக்கு பண்ண போகிறது வந்து உசிலி கொழுக்கட்டை. இதுக்கு இடியாப்பம் மாவு, கொழுக்கட்டை மாவு, நம்ம வீட்டில் அரிசி மாவு நம்ம அரைச்சி அரிசி பதப்படுத்தி வச்ச மாவு எடுத்திருக்கேன். மாவு 200 கிராம் எடுத்திருக்கேன். இந்த உசிலிக்கு ஊற போடுறதுக்கு கடலைப்பருப்பு 100 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம், பாசிப்பருப்பு 100 கிராம் போட்டிருக்கோம். இந்த பாசிப்பருப்பு எதுக்கு போடுறது அப்படின்னாக்க, சாஃப்டா இருக்கும். சாப்பிட்றவாளுக்கு பல்லுக்கு மெதுவாக வயசானவா சாப்பிட்றதுக்கு இதுக்கு நல்லா இருக்கும். அதனால இதுல பாசிப்பருப்பு நான் மூணையும் சம அளவு சேர்த்திருக்கேன். இது மூணையும் 1 மணி நேரம் நல்லா நான் ஊற வைக்கிறேன். ஊற வச்சுட்டு இதை வந்து மிக்சியில் அரைக்க போகிறேன். தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு தண்ணி முடிச்சு இது அரைக்கிறதுக்கு வந்து பச்சை மிளகாயும் உப்பு மட்டும் போட்டு இதை நான் அரைக்க போகிறேன். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை, மேலே போட மல்லித்தழை வச்சுருக்கேன். இதுதான் தாளிக்க போகிறோம். வாங்க இதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு 3 நல்லா 1 மணி நேரத்துக்கு முந்தி ஊற வச்சிருக்கேன். இது இப்போ நல்லா ஊறிப்பட்டு, இப்போ இந்த கொழுக்கட்டைக்கு மாவு எப்படி கிளறலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி. இப்போ 1 கப்பு மாவு நான் இப்போ கிளற போகிறேன். நீங்களும் அது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, டம்ளரோ ஆழாக்கோ எதில் வேணாலும் நீங்கள் அளந்துக்கலாம். கொழுக்கட்டை மாவு கிளறதுக்கு 2 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றினோம்னா மாவு கட்டி விடாது, சட்டியில் ஒட்டாமல் நமக்கு நல்லா வரும், எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ கல்லுப்பு தான் நான் இந்த 1 கப்பு மாவுக்கு நான் ஒரு நிதானத்தில் போடுறேன். நீங்களும் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிறது. மாவு வந்து ஒரு 4 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் முதல்ல கூழா தண்ணியா கரைச்சி ஊற்றிக்கிறேன். அப்போ வந்து மாவு வந்து கட்டி தட்டாமல் இருக்கும். இதை ஊற்றிட்டு நம்ம இந்த மாவை போட்டோம்னா மாவு வந்து கட்டி தட்டாது. இப்போ தண்ணியா கரைச்சிருக்கேன். நீங்களும் மாவு கரைக்கிறதுக்கு முந்தி ஒரு 4 ஸ்பூன் மாவை எடுத்து வச்சுட்டு இது மாதிரி கூழா கரைச்சி ஊற்றிட்டு அப்புறம் மற்ற மாவை போடுங்க. இப்ப பாத்திரத்துல ஒட்டாம இந்த மாவு நல்லா வெந்து போய் வருது. இது மாதிரி மாவு நீங்க கலருண்டாக்க உருண்டை உருட்டுறதுக்கு நல்லா வரும். தொப்பு கொழுக்கட்டை பண்றதா இருந்தாலும் இதே மாதிரி மாவை கிளறி தொப்பு வச்சு நீங்க பூர்ணம் வச்சு மூடிக்கலாம். இந்த மாவு நல்லா வெந்து வச்சு பாத்திரத்துல ஒட்டாம இது ஆறட்டும். அதுக்குள்ளேயும் இந்த உசிலிக்கு பருப்பெல்லாம் அரைச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஊற வச்ச பருப்பை தண்ணி இல்லாம நான் வடிகட்டிக்கிறேன். தண்ணியோட போட்டா நமக்கு பூர்ணம் தண்ணியோட போட்டா உசிலி வதங்க நேரம் ஆகும். அதனால தண்ணி ஒட்ட வடிகட்டிட்டு நான் போடுறேன். நாலு பச்சை மிளகா போடுறேன். ரொம்ப காரம் வேண்டாம். உப்பு கொழுக்கட்டை மாவுல போட்டிருக்கோம். இப்ப இதுக்கு இந்த உசிலிக்கு பருப்புக்கு தகுந்த உப்பு கொஞ்சமா போட்டிருக்கேன். அதே மாதிரி பெருங்காயம் 1 ஸ்பூன் வாசனைக்கு போட்டிருக்கேன். கருவேப்பிலை வேணுங்கிறவா போட்டுக்கலாம், வேண்டான்னா போட வேண்டாம். ஒரு அறுப்பு போடுறேன்.
இப்போ இதை நான் கெட்டியா அரைக்கிறேன். இது ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம், அதனால கொஞ்சம் குறகுறப்பா அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி குருணை மாதிரி நான் அரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம், அப்பதான் உதிரி உதிரியா நல்லா இருக்கும். குறை குறைன்னு அரைச்சிருக்கேன். இதை இப்போ இட்லி தட்டுல வேக வைக்க போறேன். குட்டி இட்லி பானை வச்சிருக்கேன், தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இதை இப்போ இந்த பாத்திரத்துல மாத்துறேன். இப்போ பாத்திரத்துல எடுத்துட்டேன். இப்போ இட்லி தட்டுல நான் எடுத்து வேக வைக்கிறேன். உசிலி அறவையா இதில் வச்சுட்டேன். இந்த இட்லி பானையை போட்டு மூடுறேன். இதை நல்லா வேகட்டும். அதுக்குள்ளேயும் உசிலி கொழுக்கட்டைக்கு நம்ம மாவு வந்து மணி மணியா உருட்டி வச்சுக்கலாம். இங்கே சின்ன வேணா இப்படி உருட்டிக்கலாம், இப்படி பெருசா வேணா பெருசா உருட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க உருட்டிக்கலாம். அந்த காலத்துல இது மாதிரி தான் பலகாரங்கள்லாம் வீட்டில் பண்ணி கொடுப்பா. கடையெல்லாம் கிடையாது, கடையெல்லாம் வாங்கி கொடுத்தது இல்லை. அவளும் தினசா எவ்வளவோ சிரமப்பட்டு ஆட்டுக்கல், அம்மிக்கல் அதெல்லாம் வச்சு இந்த அவள்லாம் பண்ணி கொடுத்துருக்கா. ரொம்ப பொறுமையா இது மாதிரி பலகாரங்கள்லாம் அந்த காலத்துல பண்ணி தந்திருக்கா. நம்மளும் இதெல்லாம் பழசெல்லாம் மறுபடியும் கொண்டு வரணும். இதெல்லாம் பண்ணி ஒவ்வொரு நாளைக்கு நமக்கு நேரம் கிடைக்கும் போது குழந்தைகளுக்கு பண்ணி, பக்கத்துல குழந்தைங்களை பெண் குழந்தைகளை வச்சுட்டு இதெல்லாம் பண்ணினா அவளுக்கும் இது எப்படி பண்றதுங்கிறது தெரியும். ரொம்ப டேஸ்டா சுவையா இருக்கும் இந்த குழந்தைகளுக்கு சாப்பிட. அதிக எண்ணெய் கிடையாது, நல்ல பொருள்கள் இருக்கு. இது மாதிரி நீங்க ஒவ்வொரு நாளைக்கு கிடைக்கும் போது ஒவ்வொரு பலகாரங்கள், நம்ம மறந்து போன பழைய பலகாரங்களை பண்ணி பார்க்கணும், பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கணும். இப்ப இந்த மாவை நான் உருட்டிட்டேன். இப்ப இந்த உசிலி வந்து வச்சா பார்க்கலாம். இது நல்லா வெந்து போச்சு. இப்ப இதை நான் தட்டுல இருந்து எடுக்கிறேன். இந்த வெந்த உசிலியை இப்ப நம்ம தாம்பாளத்துல கொட்டிக்கிறேன். இந்த உசிலி இப்ப வேக வச்சதை கொட்டியிருக்கோம். இதை ஆற விட்டு இதை ஊற்றுக்கலாம். இப்ப இந்த கொழுக்கட்டைய நான் ஒரு 2 நிமிஷம் ஆவியில வச்சு வேக வச்சுக்கிறேன். இந்த இப்ப மணி மணியா உருட்டி வச்சுக்கிற கொழுக்கட்டைய நான் இட்லி தட்டுல வைக்கிறேன். நீங்களும் ஒரு தடவை நல்லா வேக வச்சுட்டா உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி இட்லி தட்டுல வச்சு நீங்க வேக வச்சுக்கோங்க. அந்த கொழுக்கட்டை வேகட்டும். அதுக்குள்ளேயும் இந்த உசிலியை நம்ம நல்லா ஊற்றுக்கலாம். இது ஆறுனா நல்லா இந்த கொழுக்கட்டை நல்லா வெந்து போச்சு. இதை எடுத்து தட்டுல மாத்திட்டு எல்லாத்தையும் நான் அதே மாதிரி வேக வச்சுக்கிறேன். இந்த கொழுக்கட்டை எல்லாமே நம்ம வேக வச்சு வச்சுட்டோம். இப்ப தாளிக்கிறதுக்கு நான் அடுப்புல சட்டி வச்சிருக்கேன். இப்ப இந்த உசிலி நல்லா ஊத்தாச்சு. இப்ப இதை நம்ம தாளிக்கிறோம். நான் தாளிக்க நல்லெண்ணெய் தான் வச்சிருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் ஊத்துறேன்.
கடுகு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். வரமிளகாய் நான் 3 மிளகா கிள்ளி போடுறேன். ரொம்ப காரம் வேண்டாம். தாளிக்க உளுந்தம் பருப்பு ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். உளுந்து நல்லா செவந்து போட்டு இப்போ இந்த உசிலியே கறிப்பில் போடுறேன். இதை கொஞ்சம் வதக்கிட்டோம். இப்போ இந்த கொழுக்கட்டையை நான் இதோட போடுறேன். இப்போ இந்த உசிலியும் இந்த மணி கொழுக்கட்டையும் எல்லாம் ஒன்றா வதக்கியாச்சு. வாசனை சூப்பராக வருது. இப்போ நறுக்கி வச்சிருக்க பச்சை கொத்தமல்லி லேசாக தூவுறேன். இந்த அருமையான உசிலி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பாத்திரத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அருமையான ஒரு மாலை நேர சிற்றுண்டி ரெடி ஆயிடுச்சு. குழந்தைகளுக்கு ரொம்ப இது விருப்பமாக இருக்கும். இதை ஒரு பவுலில் போட்டு ஸ்கூலுக்கு வந்ததை நீங்கள் கொடுக்கலாம். இல்லை விடுமுறையிலையும் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தங்கமாமி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.